ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியை அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றார்கள். இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்ற கொண்டாட்டங்கள் குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் தங்கமணியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தங்கமணி, சொல்லுங்க, அதிமுக தொண்டர்களின் கொண்டாட்டம் குறித்து சொல்லுங்க. இடைத்தேர்தல் வெற்றி குறித்து அதிமுகவினர் என்ன சொல்றாங்க என்கிறதையும் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்தது போலவே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது நாங்கள் எதிர்பார்த்த வெற்றிதான் என்பது அதிமுக தொண்டர்களின் அவர்களது கருத்தாக இருக்கிறது. அவர்கள் காலை முதலே பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி வருகிறார். ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் மிகச்சிறந்த, அதாவது மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவர்களில் ஒருவர். பொதுவாக குறிப்பாக ஜெயலலிதாவுக்கு மிகுந்த மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. நிறைய தொண்டர்கள் காலையில் இருந்தே இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நிறைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த வண்ணம் தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். இங்கு இருக்கின்ற இந்த ராயப்பேட்டையில் இருக்கின்ற அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் காலை முதலே அவர்கள் இங்கிருந்து பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள், இனிப்புகளை வழங்கினார்கள். இப்போது இந்த 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருப்பது இது நாங்கள் நினைத்ததுதான், ஏற்கனவே யூகித்த ஒன்றுதான். அதே போலவே வெற்றி கிடைத்திருக்கிறது என்ற வெற்றி பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுமே இப்ப கேட்கலாம். இப்போ இந்த வெற்றி பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா? என்னைக்குமே வெற்றி தான். சிங்கமா இந்த சீதுக்க சிரி அடிப்பாங்க அம்மா. என்னைக்குமே அம்மா வசராம அடிக்கிறது யாராலையும் முடியாது. 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மா அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக அதிக நலத்திட்டங்களை செய்திருக்கிறார். அம்மா அவர்கள் பெண்களுக்கு பணம் படித்த பெண்களுக்கு பணம் அளிப்பது, தாலிக்கு தங்கம் வழங்குதல், சைக்கிள் வழங்குதல், லேப்டாப் வழங்குதல், இது போன்ற எல்லா சலுகைகளும் அம்மா அவர்கள் செய்திருக்கார். அம்மா அவர்கள் இந்த சலுகைகள் செஞ்சதுனால 1.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அம்மா அவர்கள் ஜெயித்திருக்கார். அம்மா அவர்களை எந்த தீய சக்தியாலேயும் அழிக்க முடியாது. எந்த கட்சிகள் அம்மா அவர்களை எதிர்த்து நின்னாலும் டெபாசிட்டை இழந்து விடுவார். எங்க அம்மாவை எதிர்க்க யாராலையும் முடியாது. அம்மா வந்து யார்? அம்மா வந்து தெய்வம். தெய்வத்தை யாராலையும் எதிர்க்க முடியாது.